ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகும் ஆபத்தும் நிறைந்த மலைக்காட்டு பகுதியான வெள்ளியங்காட்டிலிருந்து கெத்தையை நோக்கிய நம்மளோட பயணத்தோட பார்ட் 2 தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவில் ஸ்டாப் பண்ணி அங்கே இருக்கிற பவானி ஆறு மற்றும் ராணிங் பாலத்தை பற்றி பார்த்தோம். அப்படியே இந்த இயற்கை சூழ்ந்த பகுதியில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்குது. சரி வாங்க, இப்போ நாம் நம்மளோட கெத்தை நோக்கிய ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோமோ அங்கே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு ஃபேமஸான படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் வரக்கூடிய மேக்ஸிமம் சீன்ஸ் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பாட்டையும் இந்த வீடியோவோட எண்டில் நாம் பார்க்க போகிறோம். அது எந்த இடம், என்ன படம்னு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வண்டிகளை பார்க்கும்போது ஓகே, நம்ம போகிற ரூட் கிளியராக தான் இருக்குது, போகிற வழியில் எந்த ஒரு வைல்ட் அனிமல்ஸும் இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு தைரியமாக இருக்குது. சப்போஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி எதிரில் எந்த ஒரு வண்டியும் பார்க்க முடியல அப்படின்னா, ஒரு வேளை ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் வழியில் இருக்குமோ அப்படின்னு பயம் வருது. இங்கே இருக்கிற ஒரு மரத்தில் பாருங்கள், வைல்ட் அனிமல்ஸோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக ஒரு வாட்ச் டவர் அமைச்சிருக்காங்க. அத்திக்கடவுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மானார் அப்படிங்கிற ஒரு சின்ன மலை கிராமம் வருது. மானார்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே முள்ளி செக் போஸ்ட் வரும். இது ஒரு தமிழ்நாடு கேரளா பார்டரில் அமைஞ்சிருக்கிற செக் போஸ்ட். எதிரில் ஒரு மண் ரோடு தெரியுது இல்லைங்களா? இந்த மண் ரோடு வழியாக ஜஸ்ட் ஒரு 60 மீட்டர்ஸ் நடந்து போனாலே கேரளா வந்துடும். பட் சேஃப்டி பர்பஸஸ்க்காக தமிழக வனத்துறையினரால் February 2022 இந்த செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிற சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, இந்த செக் போஸ்ட் வழியாக இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. உள்ளூர் மக்களை மட்டும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக வர அலோவ் பண்ணுறாங்க. இந்த வழியாக ஊட்டிக்கு போக முடியும்னு பார்ட் 1லேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கேருந்து 62 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஊட்டியை ரீச் பண்ண முடியும். முள்ளி செக் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தோம்னா ரைட் சைடில் பில்லூர் டேமுக்கு போகிறதுக்கான பாதை இருக்குது. இதுவுமே ஃபுல்லாக மண் ரோடு மாதிரி தான் போகுது. பரளிக்காடு எக்கோ டூரிசம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்கு போகிறதுக்கான பாதையும் இது தாங்க. நாமளும் ஒரு நாள் பரளிக்காடு போகும்போது இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ரோட்டோட 2 பக்கமும் பார்த்தோம்னா வன உயிரினங்கள் நடமாடும் பகுதி, வாகனம் மெதுவாக செல்லவும்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் நம்ம வண்டியிலேருந்து கீழே இறங்குறதோ இல்லை வண்டியிலேயே ரொம்ப நேரம் நிற்கிறதோ சேஃப் இல்லை. ஸோ கிளம்பலாம் வாங்க. பெரும் பள்ளம் பேருக்கு தகுந்த மாதிரி இந்த டேர்னிங்கில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த டேர்னிங்கில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்ட் 1லேயே சொன்ன மாதிரி இந்த வழியாக சுற்றுலா பயணிகளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கங்கே நின்று நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூட் செட்டும் ஆகாது. பட் பஸ்ஸில் தனிமையில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூட் செட் ஆகும். அதுலேயும் ஹெட்செட்டில் நம்ம மனசுக்கு பிடிச்ச இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டே இந்த காடு மலையெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே பஸ்ஸில் ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இந்த ரூட்டில் கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது. பட் 1-2 பஸ் தான் இருக்குது. அதுவும் பர்டிகுலர் டைமிங்ஸில் தான் இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு மேலே இந்த ரூட்டில் வர பஸ்ஸை பற்றி எங்களுக்கு கிளியராக தெரியலை. சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் சேஃபாக இந்த ரூட்டில் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் அப்படியே சும்மா பஸ்ஸில் ஒரு லாங் ட்ராவல் மட்டும் போயிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரூட்டில் பஸ் ட்ராவல் ரொம்பவுமே சேஃபுங்கிறதால ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யானைகளை கூட்டமாக பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த மலைக்காட்டு பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்குங்க. அதனால தான் நாங்கள் காரில் தனியாக வர்றதால காலையில் 11 மணிக்கு மேலே தான் வெள்ளியங்காடு செக் போஸ்ட்லேயே என்டர் ஆனோம். பட் இப்போ கூட நம்ம போகிற வழியில் அங்கங்கே பார்த்தோம்னா யானைகள் வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக யானை லத்திகள் நிறைய பார்க்க முடியுது. ஸோ அதை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது.
நாம் இப்போ நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கேயும் நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் மேற்கொண்டு மேலே போகிறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அவ்வளவுதாங்க, ஜஸ்ட் இந்த டேர்னிங்கில் தான் இருக்குது அந்த ஸ்பாட். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய மாமியாரோடு இங்கே வந்தப்போ அவங்க தான் சொன்னாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முள்ளும் மலரும் படத்தில் வர ஒரு சில சீன்ஸை இங்கே தான் எடுத்திருக்காங்கன்னு. அந்த படத்தில் வந்த விஞ்ச் கார் அங்கே நடுவில் நிற்குது பாருங்கள். வீடியோவில் கிளியராக தெரியலை. இந்த விஞ்ச் கார் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இல்லை போல் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த விஞ்ச் கார் ட்ராக்கும் சைட்லேயே தெரியுது பாருங்கள். இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நானும் அந்த படத்தை டிவியில் பார்த்தேன். நீங்களும் முள்ளு மலரும் படம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள். இது வேறு எங்கேயும் இல்லைங்க, கெத்தை டேமில் அமைஞ்சிருக்கிற கனடா பவர் ஹவுஸ்னு அழைக்கப்படுற கெத்தை பவர் ஹவுஸ் தாங்க இது. செங்கலரில் இருக்குது தண்ணி. கெத்தை டேம்லேயுமே தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தண்ணி கலர் பார்த்தோம்னா செங்கலரில் இருக்குங்க. பவர் ஹவுஸ்குள்ளே போகிறதுக்கு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரோடும் ரொம்பவுமே நேரோவாக இருக்கிறதால நம்மளால் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போய் பார்க்க முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வண்டியை ஸ்லோ பண்ணி எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இது. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அழகான ஒரு குட்டி வாட்டர் ஃபால் வரும். அங்கே வேணால் நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த வாட்டர் ஃபால். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குல்ல. இங்கேயுமே நம்ம உள்ளே இறங்க முடியாது. பட் பாலத்து மேலேயே நின்று இந்த வாட்டர் ஃபாலோட அழகை ரசிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். வாவ், சான்ஸே இல்லை. சச் a beautiful place. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2வை இந்த அழகான வாட்டர் ஃபாலோட முடிச்சுக்கலாம். பார்ட் 3ல் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான மலை கிராமத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 3க்கு ரெடியாக இருங்க.